friends, இப்போ நாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எங்க போறோம்னா ரேலி பண்ண போறோம். எதுக்கு ரேலி பண்ண போறோம்னா வேர்ல்ட் கேன்சர் டே அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ரேலி பண்ண போறோம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்து கரண்ட் தேர்ட் இயர் பேட்ச். எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பயங்கர ஆட்டிடியூடு. ஸ்லோகன்ஸ் சொன்னா ஸ்லோகன் சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுறீங்களா? பாப்பா நீங்க எவ்வளவு ஸ்லோகன் சொல்றீங்க, எவ்வளவு சவுண்ட் போடுறீங்க. சவுண்ட் போட்டா தானே ஃப்ரெண்ட்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரேலியில எவ்வளவு கத்துறாங்கன்னு பாக்கட்டும். இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ். வந்துட்டு ரேலிக்கு வந்துட்டு எங்களுக்கு கேப் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரேலிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, ஸ்லோகன் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எழில் சார் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் என் ஜூனியர் ஷர்மி. ரேலியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்காக டிரெக்டர் மேடம் அண்ட் வந்துட்டு ஆங்காலஜிஸ்ட் மேம் வந்துருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு ரேலிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க, லைன் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்க. எழில் சார் ஸ்டில் அரேஞ்சிங். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரெசெண்டாக இருக்காங்களா? இப்போ வந்துட்டு ரேலி ஸ்டார்ட் பண்ண போகுது. So these are my PGs, senior PGs, co-PGs. Bye. Signing off. Bye. ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டு. ஸோ ஸ்லோகன் சொல்லியிருக்கோம். விழிப்புணர்வை பரப்புவோம், உயிரை காப்பாற்றுவோம். விழிப்புணர்வை பரப்புவோம், உயிரை காப்பாற்றுவோம். ஸோ ரேலி வந்துட்டு எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸோட வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. காலேஜுக்குள்ளாடி போய் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ரேலியை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேம்பஸ்குள்ளாடி ரீச் ஆயிட்டாங்க. சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். கம்யூனிட்டி மெடிசன் எங்கேயாவது எப்பாவது கூட்டிட்டு போயிட்டே இருப்போமா உங்கள? எங்கேயாவது எப்பாவது கூட்டிட்டு போவோமா? மாசா கொடுப்போமா உங்களுக்கு? ஜூஸ் பிஸ்கட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்க வந்துட்டு கம்யூனிட்டி மெடிசன் சப்ஜெக்ட் என்ஜாய் பண்றீங்களா? சப்ஜெக்ட் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ஃபீல்டு விசிட்ட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது டுடே மார்னிங் கிளாஸ் ஆல்சோ சிஎம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க பிள்ளைங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்துட்டு சேஃபாக நாங்கள் வந்துட்டு கேம்பஸில் கொண்டு வந்துட்டோம். So they are very happy. இந்த மாதிரி வந்துட்டு ரேலி கூட்டிட்டு போனது. Enjoyed, right? So finally we reached the college entrance, hospital entrance and college. பேக்ல இருந்து HOD சார் and எழில் சார் நடந்து வந்துட்டு இருக்காங்க. HOD sir வந்துட்டு awareness talk start பண்ணிட்டாரு with welcome speech. Director madam, VP sir, Sujata madam and all the management staff and all staff, faculty, PGs and students for this program. So main வந்து இந்த program cancer பத்தி awareness எல்லாருக்கும் தெரியறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி program நம்ம நடத்திருக்கோம். கேன்சர் வந்து early stageல நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் கேன்சர் வந்து சரியாக நம்ம கண்டுபிடிக்காதனால தான் மோஸ்ட் ஆஃப் கேன்சர்னால பெரிய ப்ராப்ளம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இறந்து போனாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கேன்சர் கண்டுபிடிச்சாச்சுன்னா எல்லாருமே கேன்சர் இல்லாத நாடாக நம்ம ஜீவிக்கலாம். தேங்க்யூ. சிஎஸ் நம்ம ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி அவேர்னஸ் டே கேன்சர் வேர்ல்ட் கேன்சர் டே அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். கிட்டத்தட்ட 150 பேர் கிளம்பிருக்கீங்க. இந்த
150 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டையாவது இந்த வாழ்நாள் ஒரு 5 வருஷத்துக்கு கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள எப்படியும் நீங்கள் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டையாவது வாழ்க்கையில் சந்திப்பீங்க. பார்க்க நேரிடும், அவங்களோட உரையாட நேரிடும். அப்படி நேரிடும் பட்சத்தில் அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இதை சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்தியோ இல்லை அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க ஆறுதல் சொல்லியோ அவங்களை தெளிவு கொடுத்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவங்க போய் வைத்தியம் பண்ணி நடந்து நீங்கள் உங்களால் நடந்ததை கண்டிப்பாக செய்யணும். இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலையோ ஒரு சொந்தக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அவங்க கேட்கோ அவங்க ரிலேட்டிவ் கேட்கோ உங்களுக்கு சும்மா தெரியும் சொல்லுவாங்க பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி எங்கள் சித்திக்கு பிரஸ்ட் கேன்சர் தான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஸ்கூலில் படித்த பையன் அவன் வேறு எதுவும் இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிருப்பான். சொன்னோடனே ஐயோ அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன ஸ்டேஜ் அந்த மாதிரி ஏரியாட்டாக்க உடனே ஆப்ரேட் பண்ணி அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிட்டா ஒரு மைக்ரோன்னு சொல்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க கூப்பிட்டு போங்க, இதோட கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் நீ போய் பார்க்கணும், இறங்கி போயிடாத, உடனடியாக அழைச்சிட்டு போ, நாளைக்கு நாளானைக்கு ஒரு வாரம் கழிச்சு அடுத்த மாதம் அப்படின்னா டிலே பண்ணாத அப்படின்னு உங்களால் முடிந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி சிகிச்சையை துரிதப்படுத்தி அவங்கள வந்து நல்ல நிலைக்கு உண்டாக்குறது உங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காவது உதவி செஞ்சுட்டு தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு டாக்டராக வந்து இந்த மாதிரி ஒரு உலக புற்றுநோய் தொகுதிக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்காக ஒரு ரேலி நடந்து வந்தது மட்டும் முக்கியம் இல்லை, அதனுடைய பலன் எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி செய்யும்போது தான் ஒரு பலன். ஸோ ரேலி முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அவேர்னஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரேலி முடிஞ்சதுக்காக ஃபைனல் டச் ஆட்டு நாங்கள் எல்லாரும் வந்துட்டு கேண்டீன் வந்திருக்கோம். கத்தி கத்தி தொண்டை எல்லாம் வலிக்குது, சிரிக்க முடியலையா சீனியருக்கு.